வணக்கம் மக்களே! நீங்க பார்த்துருக்கிறது குஷி கேமிங். ஸோ, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் பாய் ரன்அவே. ஸோ, பின்னாடி எழுதியிருக்கு பார்த்தீங்களா? அத தான் நம்ம விளையாட போறோம். இதோட ரூல்ஸ் நான் படிக்கிறேன். மொத்தம் 3 சான்சஸ். பேரண்ட்ஸ் வந்து நம்மள ரூம் அடிக்கடி செக் பண்ண வருவாங்க. அது மட்டும் இல்லாம, ஒரு சில தடவ மல்டிபிள் ரூம்ஸ செக் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஏதாவது சத்தம் போட்டா, அதுக்கு 3 நிமிஷம் கழிச்சு மட்டும் தான் வருவாங்க. அப்புறமேட்டுக்கு பேரண்ட்ஸ் வந்து பொறுமையா அந்த நாய்ஸ் கேட்டு போறேன். நான் வந்து இப்போ ஈஸி மோட்ல தான் விளையாட போறேன். நான் நார்மல் மோட்ல வேணாம். ஈஸி மோட்லயே நான் விளையாட போறேன். ஸோ, ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஓகே. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு ஒரு புது இன்ட்ரோ கிரியேட் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு ரேட் பண்ணுங்க. 10 அவுட் ஆஃப். ஓகே. இங்க வந்து நான் பிசி விளையாடிட்டுருக்கான். வெளியே ஒரு மட்டத்துல வந்து ஆண்ட்ரி அப்படின்னு கத்துறான். ஆண்ட்ரியூ விளையாட கூப்பிடுறான் போல இருக்கு. இவன் ஓடுறான் அவங்க அம்மாகிட்ட. அம்மா நான் போய் வெளியே விளையாட போட்டா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். ஆண்ட்ரியூ நீ உன்னோட ஹோம் ஒர்க்கை முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போனா உன்னோட டைரி எடுத்துகிட்டு வா அப்படின்றான். இவனும் அவன் டைரி எடுத்துகிட்டு வரான். என்னடா டைரி எப்படி இருக்கு? அவனு என்னது எஃப்ஆ நீ கிளாஸில் தப்பாக நடந்துக்கிட்டியா? இன்றைக்கி உனக்கு பனிஷ்மெண்ட்டே நீ வெளியே விளையாட போகக்கூடாது. அதுதான் உனக்கு இன்றைக்கி பனிஷ்மெண்ட். இந்தமாரி ஒரு காரியம் செஞ்சுட்டு நீ வெளியே விளையாட போட்டுக்கு அசிங்கமாகவே இல்லையா உனக்கு? போ ஒழுங்கா போய் படி. நீ இந்த மாதிரி பண்ணினால உனக்கு விளையாடே கிடையாது. டேய் அவன் மாரி விளையாட மாட்டான் போடா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்றான். உங்கள் அம்மா சொல்கிறாங்க இங்கே பாரு நான் உன்னை பார்த்துட்டே இருப்பேன். ஏதாச்சும் தப்பாக பண்ண நினச்சேன்னா அப்புறம் அவ்வளோதான். என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒருவேளை கொலை பண்ணிவிடுவாங்களோ? அட இந்த விளம்பரம் வேறு. இதுவும் இந்த கேம் க்ரியேட் பண்ணவங்க தான் மீட்டெல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்களா? நல்லது தான். இந்த கேமில் தரமான சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்தை எல்லாம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஓகே இதுதான் நம்ம ரூம்னு நினைக்கிறேன். கையில் ஒரு புக்ஸ் வச்சுருக்கான். என்ன கிளிக் டு கெட்டு இன்ட்டா ஓ புக்கு தானாக க்ளோஸ் வைக்குமா? இது நேரம் வெளியே அங்கே டோர் பெல்ல காமிக்குதோ ஒன்றுன்னு தெரியல. போவோம். க்ளோஸ் பண்ணல. சரி அழுத்திட்டு ஓடுறா. என்ன வரல அம்மா வெளியே. மம்மி வெளியே வா மம்மி. நாடா கொய்யால ஐயோ அழுத்திட்டான். ஐயோ என்ன பண்ணிட்டு குன்றா டே. ஒழுங்கா. ஓகே முதல்ல ஐ டோல்ட் யூவா சொல்லிட்டிங்களா? போயிட்டாங்க. இப்போ டைரி மீண்டாக போகலாம். நான் பின்னாடி வந்து வரேன்னு நினச்சிட்டேன். சரி முதல்ல சும்மா அழுத்தினேன். ஸ்மோக் சீன் க்ரியேட் பண்ணுமா? அப்புறம் 992 பாஸ்வேர்ட் ஞாபகம் வச்சுக்கணும். 992. சரி கிச்சனில் ஏதாச்சும் இருக்கான் பார்க்குறதுக்குள்ள அம்மா வந்துட போகிறாங்க. அதனால நம்ம உள்ளே ஓடிடும். ஐயோ பார்த்துட்டோம். பார்க்கலன்னு நினைக்கிறேன். உட்கார்றா. படுறா டே நல்லா. ஐயோ நான் என்ன மம்மி பண்ணேன்? அங்கே அவன் கத்துனவனே பார்த்துட்டான். தொடர்பு கட்டு எடுத்துகிட்டு பெருக்கட்டா? மம்மி பெருக்கெல்லாம் சொல்லக்கூடாது என்ன? என்ன போய் வீடு பெருக்க வச்சிட்டாங்களே. ஒரே கஷ்டமாக இருக்குது. நான் கூட உண்மையான இதில் பண்ணதே கிடையாது. இதெல்லாம் இந்த கேமில் பண்ண வச்சுருக்காங்க. நீ எல்லாம் ஒரு தாயா இப்படி பண்ணுற பேர் மூஞ்சி பெருக்கணும். கீழே கொடுத்துட்டல உன்னை வச்சுக்கிறேன் வா. அதை வச்சுக்க பெருக்கு. நல்லா என்னடா போக மாட்டேங்குது. பெருக்கு. ஃபாஸ்டரா நீ சரியா வேலையா? நான் தானே செய்கிறேன். கம்மன்னு இருக்கணும். பெருக்குடா நீ வேற. நான் எங்கே விளையாடினேன்? நான் சும்மா வெளியே தண்ணி ஒடிக்கலான்னு நினச்சி வந்தேன். பார்த்தா லபக்குன்னு பிடிச்சிட்டியே என்ன பண்ணிட்டு? பெருக்குடா நீ வேற பொறுமையாக பெருகினுக்கிறான். பெருக்கு என்னது விளம்பரத்துக்காய? நான் நல்லா நடிக்கிறேன். விளம்பரத்தை கூப்பிடுறாங்களா? இரு உன்னை விளம்பரத்தில் போய் மாட்டி விட்றான். அப்புறம் எப்படி நான் கஷ்டப்படுறேன்னு தெரியும். போடா டே பெருகுடா. என்னடா இவ்வளோ நேரம்? சரி போய் உன் புக் எடுத்து படி. இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணாது. இது அடிக்கலான்னு பார்க்குறேன் முடியலையே. ஐயோ இந்த விளம்பரம் வேறு நான் ஒரு பாடாக படுத்திகிட்ருக்கு. சரி திரும்ப வந்துட்டேன். இல்லை இந்த மாதிரி தோற்றுக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு வெளியே போவோமா? பயமாகுதே. சரி போவோம்.
போயிட்டு இந்த தடவை நான் டோர் பெல் பண்ண நம்ம அப்பாவோட ரூமில் போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு போகிறேன். க்ளோஸ் பண்ணுற டோரை. தொண்டையில் கொஞ்சம் பிரச்சனை. இருட்டாக இருக்கே, லைட்டு போட்டுருமா? இல்லை இல்லை வேணாம், அதாவது சவுண்டு கேட்டால் அவன் வந்துடும். இப்போ இது ஓப்பன் பண்ணால் உள்ள ஒன்று லாக்டா. இங்கே ஒரு இதுவும் இருக்கும், அது எங்கன்னே தெரில. சரி விடுங்க பார்த்துக்கலாம். போ 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 நேரம் நான் நிறுத்தவே கூடாது, நிற்கக்கூடாது. போ 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 தேடு தேடு. இருட்டாக இருக்குது, கொஞ்சம் ரெக்கார்டிங்ஸ் வர. திறந்து விட்டுப்போம். திறந்து விட்டுக்குன்னா இருக்க வைக்கலாம். வந்திருக்கு தான் போகிறாடாடி. வரல. வந்துடாத. உள்ளே இருக்க சாவி எடுத்துகிட்டு போயிடுவோம். கரெக்டாக இருக்குமா? பூவை மட்டும் கீழே சாய்க்கணும். பூ மட்டும். ஐயோ சவுண்டு ஓடிச்சு. ஐயோ ஓடுற டே ஓடுற. உள்ளே ஒழிஞ்சிக்கினேன். அப்பாடா இவ்வளோ கஷ்டம். லைட்டு போட்டான். ஸ்க்ரீனில் ஒரு எஃபெக்ட் இருக்குது. வெயிட் அ செகண்டா. எதுவுமே சரியில்லையோ. வந்து முதல் நாளே போட்டு தள்ளிடுவீங்க உங்களுக்கு. ஏய் விட்டுடுறானே எப்படியாவது பேர். ஒப்பாடா ஃபோன் பண்ணியிருக்கிறான். ஒரு வேளை நம்ம பிரின்சிபலாக இருந்தால் உங்கள் பையன் ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறான் என்னன்னு கேளுங்க அப்படின்னு தொல்லை பண்ணிட்டானா. ஒரு வேளை அவன் தான் பண்ணியிருப்பான், எனக்கு நல்லா தெரியும். மம்லிங்கா ஃபோனில் பேசிகிட்ருக்கான் போல இருக்கு. சரி அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். எப்படா போய் தொலை போடா. பேசுகிறானா? பேசி முடிச்சான்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்குது. பூ திரும்ப அரேஞ்ச் பண்ணி அடிக்க வைக்கிறான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன பண்ணுறான்ட்டு. பொறுமையா இவ்வளோ நான்டா வெயிட் பண்ணிட்டு போடா அப்படிக்கா. சவுண்டுக்கு போயிட்டான். வேறு இருக்கோங்க. என்ன விட்டுருந்தேண்ணா. அட பாவீங்களா, உம்மா சொல்லியிருக்கேன் டிவி பார்த்துட்டு. ஒன்றும் இல்லை, நம்ம நைனா ஒரு ஃபுட்பால் ஃபேன். நல்லா ஒரு அப்படி இப்படி கத்துவார், அதெல்லாம் இக்னோர் பண்ணிக்கலாம். போ விடாமல் போயினே இருப்பேன். அதனால பூவா கத்துற வேலைலாம் வச்சுக்காது. போ அப்படிக்கா போ. நம்ம ரூமில் என்ன இருக்குன்னு செக்கே பண்ணலையே. முதல்ல ரூமில் என்ன செக் பண்ணலாம். ஒன்றுமே இல்லை. இதில் ஒன்றும் இல்லை, இதுலேயும் ஒன்றுமே இல்லை. இப்போ அந்த டாலையும் ஒன்றுமே இருக்காதாடா. என்னடா அது ஒயர் கேக்கிங்கா? நாங்கடா வளைச்சேன். மூஞ்சிலே அச்சிச்சு. என்ன ஹோம்ஒர்க்கா? டைரி எங்கே போச்சுன்னு தெரியலையே. இதெல்லாம் பிசியா எப்படி ஆன் பண்ணிட்டு அவுட்டுட்டானா அந்த பிசி இந்த கீபோர்டு. பாஸ் தெரியாமல் பண்ணிட்டேன். இல்லை ஆன் ஆயிடுச்சு. பார்த்தாங்கன்னா திட்டுவாங்களே, வேணாம். ஐயோ போச்சு. ஆமாம் என்ன ஃபோட்டோ பிக்கபிளா பின்னாடி என்ன எழுதிக்குதே. ஜிக்கு. ஐயோ வாட்டர் பிளான்ட்டா. நம்ம குளிஞ்சிட்டு பண்ணுவோம். யார் என்ன பார்க்க போகிறா? இன்டர் பாஸ்வேர்ட் நான் பார்த்துருக்கேங்க. டிஎன்றது ANDREW ஆண்ட்ரியூ 2001. ஒன்று கிடையாதா? என்னடா இயர் ஆஃப் பர்த் என்னடா 2001 கிடையாதா? அப்போ ஒன்றா ட்ரை பண்ண வேண்டியதான். இப்போ பண்ண வேணாம் கொஞ்சம். சரி அப்படின்னா அந்த ஃபோட்டோ ஒழுங்காக செக் பண்ணிப்போம். 2010 8 வயசா? மைனஸ் பண்ணால் 9 கிடைக்கும். அப்புறம் 1 தானடா வரும். ஐயோ ஃபுல்லாக சரி அண்டு பண்ணிட்டு 2 கிடையாதுடா, 0டா. 1 கிடையாதுடா. ஐயோ கண்ட்ரோலர் 10 இது ஓகே. அப்படின்னு தப்பா? இப்போ நான் என்னடா பண்ணுறது? என்னடா பண்ணிருக்கீங்க? ஐயோ என்ன பண்ணுறது இல்லையே.
சரி, இதோட பாஸ்வேர்ட் என்ன மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், போட்டுடலாம். பார்க்கலாம் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா இல்லை நான் கண்டுபிடிக்கிறேனான்ட்டு. இன்னும் என்னால் முடியலடா டே, நான் அதோட இது விட்டு போகிறேன்டா டே. இந்த வீடியோவில் தரமான சம்பவம், சரியான சம்பவம் நடந்தது. எனக்கே சிரிப்பாக வந்து இதெல்லாம் பார்க்கும்போது அந்த தரமான சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த லைக் ஷேர் பட்டனை அப்படியே கண்ணை மூட்டு தட்டுங்க, தட்டிட்டு அப்படியே போயிடுங்க இல்லை வீடியோ பார்த்துட்டு போங்க. ஆஹாவா, என்னடா ஆஹான்னு கத்துறான். ஆஹாவா, ஆஹா அப்படின்ட்டு கிராண்டியில் கிராண்ட்பா கத்துற மாதிரி ஆஹா அப்படின்னு கத்திருக்கான். என்னால் கண்டே பிடிக்க முடியல, எல்லாம் வேறு வழியில் ஒரு நம்பராக ட்ரை பண்ண வேண்டியதான். டூ டூ தப்பா என்னை வெறுப்பேற்றுறான். இதுக்கு மேலே நல்லா போட்டிருக்க முடியாதுடா டே, போடா நல்லா நான் நடா பண்ணிட்டு. அப்புறமேட்டுக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம 78 சப்ஸ் எடுத்திருக்கோம். வை பிகாஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸால். அதுவும் நல்லது தான். இப்போ வந்து நான் கண்டுபிடிச்சேன், அவனை பாஸ்வேர்டு கண்டுபிடிக்கணும். இவன் என்ன சைலாக கண்ணாடி போட்டுன்னு ஐ டோன்ட் கேர் அப்படின்ட்டு விட்டுட்ருக்கான். ஆனால் என்னால் அப்படி பண்ண முடியுமா? அவ்வளோ ஒர்க் இருக்குது. இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? ஆனால் அந்த கஷ்டத்துக்கு உங்கள் சைட்லேருந்து ஒரு சப்போர்ட் கூட வரல. சரி, ஃபுல்லாக கேப்ஸ்லக்கா, ஆமாம் கேப்ஸில் போட்டு பார்த்தாலும் வரல. சரின்ட்டு கீழே பார்த்தேன், ஆண்ட்ரியூ அப்படின்னு போடுது. அப்போ எனக்கு பாதி பாஸ்வேர்ட் தெரிஞ்சிச்சு. ஆண்ட்ரியூ கேப்ஸும் கிடையாது, ஸ்மாலும் கிடையாது. கீழே வந்து ஆண்ட்ரியூ அது நார்மலாக போடணும். அப்போ அந்த நம்பர் தான் என்னென்னு கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு மேலெலாம் நான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணுவோம். நேரம்லாம் ட்ரை பண்ண போகிறதில்ல, ஒரு கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு நிறுத்திட வேண்டியதுதான். நிறுத்திட வேண்டியதுனானா என்ன அர்த்தம்? ஒன்றும் அர்த்தமும் கிடையாது. வேறு வழியில் அப்படியே ஃபுல்லாக முடிச்சு தான் ஆகணும். அடே, இதுக்கு மேலே என்னால் முடியாதுடா, போடாடே, என்னால் முடியாது. நான் எப்படி ஆஃப் பண்ண தெரியல. கம்ப்யூட்டர் ஆஃப், இதுவும் இல்லை, என்னோட கம்ப்யூட்டர் ஆஃப் ஆகுடா. ஆஃப் ஆகுது போலதே, நம்ம தான் ஆஃப் பண்ணணும். மீன் பவர் ஷட் டவுன் பண்ணி விட்டுலாம், எப்படி இருக்கும்? ஹே ஆரம்பிச்சுடா. அவன் சொல்கிறான் பயமாகுது. இந்த இடத்துல ஒளி முடியுமான்னு பார்த்துட்டு வெளியே பேப்பருக்கு ஒளி முடியுமான்னு பார்க்குறேன், ஒன்றுமே பண்ண முடியல. சரி, வெளியே தான் போனோம், வேறு வழியே இல்லை. ஒரு கொசு தொலை பண்ணியே இருக்குது என்ன. சரி, உக்காந்து இது என்ன புக்குன்னு பார்த்துருந்தேன். அதான் புரியுது, மேக்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். உக்காந்துட்டு இப்போ வெளியே போனோம். ஐயோ ஊர்றானோ, ஐயோ பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். என்னமோ பார்க்கலையா? ஃபஸ்ட் டைம் இல்லைறேன்டா, என்ன பண்ணுன்னே தெரிலடா. மம்மி என்னெல்லாம் படிக்க முடியாது மம்மி, போ மம்மி அப்படிக்கா. சார் கஷ்டப்பட்டுருக்கேன் நான், படிக்க கஷ்டம். ஒரு டைம் ஒரு ஓ அம்மா தண்ணி ஊற்றுறாங்களாம், கம்முன்னு உட்காந்து படிக்கணும். என்ன காணோம்? சரி, ஆ டி ஆ ஆ இ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஔ அம் அஹ காங்கா சாங்கா டானா தானா பாமா யரல வழல. அப்பாடா, அம்மா போயிட்டா. ஆரம்பிச்சுடா, இவன் வேற கத்தினே இருக்கானே. மொபைல் இது ஆஃப் பண்ணுறா. ஃபேன் ஆஃப் ஆனால் 992 பாஸ்வேர்ட் காட்டிச்சு. 992 ஞாபகம் காட்டுச்சுண்ணா. ஐயோ, அப்போ கொஞ்சம் மெசேஜ் உள்ளதாக வரும், வெளியெலாம் வராது. அதனால் நம்மளுக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, ஜாலியாக போகலாம். தடுக்கவே முடியாது. ஆனால் அம்மா வந்து தடுத்துடுவாங்களா, எப்படி இருக்கும்? போடா உள்ள, வேகமாக போடா. உட்காந்துற படுறா. ஓஸ் வச்சுட்டாங்க, தண்ணி ஊற்றி வச்சுட்டு போகிறாங்க. இப்போ நேரத்துக்கு அம்மா வந்து செவிலே ஒன்று வச்சுருப்பாங்களாம். எப்படி இருக்கும்? ஆக்சுவலி இந்த கேம் வந்து 1 ஹவர்லாம் இல்லை, ½ அன் ஹவர் கேம் பிளேவை நான் 1 ஹவர் இழுத்துட்டு போயிருக்கேன். நீங்கள் ஜாலியாக பார்க்குறீங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் அப்போ 1 மணி நேரம் நான் நடிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து பிடிக்க மாட்டேங்கிறாங்க. நான் வந்து விளம்பரம் நடிக்க கூப்பிட்றாங்கடா, போடான்றாங்க.
வேணாம். நான் எப்படி 1 மணி நேரம் உட்காந்து விடாமல் பேசினே இருக்கேன், எனக்கு பிரேக்லாம் வேணும்ல. அதனால் இந்த வீடியோக்கு பார்ட் 1, அதாவது இது பார்ட் 1, பார்ட் 2 அப்லோட் பண்ணுறேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் என்னால் முடிஞ்ச அளவு பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப், லைக் எல்லாமே பண்ணிவிடுங்க. அப்படின்னா தான் நம்ம அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் பேர் சொல்கிறேன், யாருக்கும் கேட்காத மாரி 2 பேரும் கேட்டுக்கோங்க. கௌஷிக் கேமர். கேட்டுச்சா? கேட்காதவங்க ஹெட்செட் போட்டு கேட்டிங்கன்னா கேட்கும். இல்லை டிவியில் டெஸ்க்டாப்பில் பார்க்குறீங்க. ஐயோ ப்ரெஸ்ஸிங்கா, என்னடா ப்ரெஸ் ஆகுது? ஓ சம்திங் ப்ரெஸ்ஸிங்கா? ஓஹோ ப்ரெஸ்ஸிங்கா? போயிட்டு வாங்கப்பா, போயிட்டு வாங்க. அப்படியே உங்கள் ரூமில் என்னென்ன இருக்குன்னு நான் பார்த்துட்டு வந்துடுறேன். அட்வான்டேஜ் தான். திறந்து முதல்ல போகணும். வெளியே போடா போ. ஐயோ கண்ணு முன்னாடியே போகிறான்டா, பிடிச்சிருந்தானே அண்ணா விட்டு. முதல்ல லைட்லாம் போட வேணாம். லைட் போட்டால் சாவி கிடச்சிருக்கு. சாவி இன்னும் கொஞ்ச நேரம் தான் நம்மளுக்கு, அதுக்குள்ளே அவன் வந்துடுவான். வந்துட்டானா எதுவுமே பண்ண முடியாது என்னால். அதனால் இது வரைக்கும் நான் அம்மா கிட்ட மட்டும்தான் மாட்டியிருக்கேன். அப்பா கிட்ட மாட்டினதே கிடையாது. கூடிய சீக்கிரமாக நான் மாட்டி அவன் செகண்ட் பார்ட்டில் மாட்டல, பயங்கரமான சம்பவத்தில் மாட்டி 2 டேயும் ஒரே நாளில் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு போய் மாட்டினேன். மாட்டிட்டு அதேமாரி உன்னை க்ளீன் பண்ண சொன்னாங்க. இன்னமும் கிடச்சிருக்கே, கார்க்கி கிடச்சிருக்கா, அதேமாரி க்ளீன் பண்ண சொன்னாங்க. நான் போய் ப்ரெஷ் எடுத்து போய் மூஞ்சிலே வச்சிட்டேன். அவ்வளோதான், ஒரு டேவே வேஸ்ட் ஆயிடுச்சு, எனக்கு டோட்டலாக வேஸ்ட் ஆயிடுச்சு. அதனால் திரும்ப வரேன். ஐ வில் டேக் ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே ஒரு பதுல் ஒன்று இருக்குது, இந்த பதுலை சால்வ் பண்ணும். ஓ ரெட்டுனா புரியலையே. அது ஒரு பதுல். ரைட்டா? ஐயோ வரேண்ணா. மொபைல்லேருந்து இதுவும் மெசேஜ் வந்ததுன்னு நினைக்கிறேன். இல்லை மெசேஜ் தான், சும்மாவே கத்தினுக்கிறான். வேறு பயன்படுத்தி விட்டு போகிறான். நான் உன்னை என்ன பண்ணலான்னு மட்டும் சொல்லுங்க. இந்த கேமில் வெப்பன் கூட இல்லை. வெப்பன் இருந்தாவாச்சும் ஏதாச்சும் பண்ணுவேன். இங்கே இருக்கு பாருங்க, அந்த ஏர் கிளிப் எடுத்து திறந்து உள்ள என்ன இருக்கும் பார்த்தா ஒன்றுமேல. எதுக்குடா இப்போ ட்ராவை குளிக்கிறீங்க? சாத்திராக்குது. போடா நிற்காதரா, போயிட்டேறா. போயிட்டு உக்காந்துச்சு. இப்போ என்கிட்ட என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 சாவி இருக்குது. ஒன்று என்ன சாவினே தெரில, கீன் மட்டும் போட்டுக்குது. ஓஹோ அம்மா தண்ணி ஊற்ற போகிறாங்களா? அப்போனா நம்ம கண்டிப்பாக இது பண்ண முடியும். இந்த மாதிரி இது பண்ணிட்டு விண்டோஸ் ஓப்பன் பண்ணால் சவுண்டு வரும். அப்புறம் கேட்டு அப்புறம் பிடிச்சிருவான். அப்படியே அசாத தெரியாமல் அப்படியே வெளியே போயிட்டு உள்ளே ஓப்பன் ஆயிடுச்சா? பொறுமையா போகலாமா? ஐயோ உள்ளே இருக்கிறது பார்த்தாலே வேணும். இப்போ போவேணா, நம்மளுக்கு டைம் இல்லை. நம்ம பேசாமல் செக் பண்ணிட்டு போயிடுவோம். இல்லை வேணாம், திடீர்னு லவங்க போட்டாங்கன்னா இப்போ திடீர்னு சம்திங் ப்ரெஸ்ஸிங் சொல்லிட்டு ஒருத்தன் வந்துட்டானா பெரிய பிரச்சனையாயிடும். சரி இங்கே இந்த ட்ரம்மா அம்மா வராங்களான்னு பார்த்தேன். அம்மா வரல. நான் போகிறதுக்கு என்ன பிரச்சனைனா, போதான் அங்கே அம்மா வந்துட்டாங்கன்னா அப்புறம் பிடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் ஒரு டே வேஸ்ட். ஐயோ பார்த்துறாங்கடா, ப்ளீஸ் வாக்கிங் தேருன்னு கேட்குறாங்க. ஓடுறா சரி அம்மாட்டேன் ப்ளீஸ் மம்மி, தெரியாமாட்டேன், காப்பாற்றுங்க. ஓஹோ யாருமே இல்லை. மம்மி பிரம்மதான் மம்மி, நீ நினைக்கலாம். இல்லை பிரம்மதான். நான் என்ன பேசுகிறேன், இப்படி போனால் கண்டிப்பாக அப்பா ஷார்ப்பு. பாக்கிட்ட மாட்டிக்கிட்டுனா பெல்ட் அடி தான். மாக்கிட்ட மாட்டினா வச்சு வேலை, புரியுதுங்களா? மாட்டினா பெல்ட் அடி தான். ஜனானா சாட்டை அடி. வேறு பாஸ்ட்டா? பாலை பாஸ் பண்ண சொல்கிறானா? நான் கூட
சீக்கிரம் தப்பிச்சு போட்டு ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சேன், பண்ண மாட்டேங்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் மொத்தம் 2 எஸ்கேப் தான் இருக்குது. ஒன்று டோர் எஸ்கேப், மெயின் டோர் எஸ்கேப்பு. இன்னொன்று வந்து கார் எஸ்கேப்லாம் கிடையாது. கார் எஸ்கேப் இருந்தால் நான் பண்ணுறேன். நான் பார்த்த வரைக்கும் ஐயோ சாரி, பார்த்துட்டான்டா டே. ஒர்றா உட்காந்துக்கோ நைனா, கதவு தந்து வராது நைனா, தெரியாம வந்துட்டு நைனா. ஓ இது மாதிரி ஆமாம் நைனா, பிரம்ம தான் நைனா, பிரம்ம. சரி, இன்னொன்றும் ஒரு எஸ்கேப் என்னென்னா, அங்கே சைடில் கட்டெல்லாம் அடிக்க வச்சுருக்காங்களே, அடிக்க வைக்கல ஏணி. அது எஸ்கேப் ஆகிறது சிம்பிளான விஷயம், ஒன்றும் இல்லை. எனக்கு தேவையே ஸ்க்ரூ ட்ரைவரு, அதுதான் மெயின். ஸ்க்ரூ ட்ரைவரு, கட்டை, நீட்டு இதெல்லாம் இருந்தாலே போதும். இந்த ஹோஸ் பைப்பில் போட்டு அதில் என்ன இருக்குது கண்டுபிடிச்சி, ஸ்ப்ரே பாட்டில் ரொம்பவே முக்கியம். அந்த ஸ்ப்ரேவை எடுத்து போட்டு மேலே வந்து ஒரு நெஸ்ட் ஒன்று இருக்கும், அது வந்து இன்செக்ட் ஸ்ப்ரே. அதை அடித்தா பூச்சி எதுவும் வராது. அங்கே ஒரு க்ரோபார் இருக்கும் மேலே. உனக்கு எப்பட்றா தெரியும் கேட்டிங்கன்னா, பார்த்துருக்கேன் ஆனால் விளையாடல. எல்லோரும் பார்த்துருக்கேன் எப்படி பார்த்துன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் கேம் ப்ளே பண்ண போதும் நான் பார்த்துட்டு தான் விளையாடுவேன். இதுக்கு முன்னாடி எப்போயோ பார்த்துருக்கேன், ஒரு 2023 or 2024 பார்த்துருப்பேன். அது இப்போ 2026 ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா, அந்த க்ரோபார் எடுத்துகிட்டு மேலே உடச்சிட்டு கீழே குச்சி தப்பிச்சு போகணும். ஐயோ மாட்டினேன்டா டே, செம்மையாக மாட்டினேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரிப்பு ஐயோ அது பேர் என்ன, ட்ரிக்குன்னு நினைக்கிறேன். ட்ரிப்ஸா அது, ஐயோ மறந்து போயிட்டுனே. ட்ரிக்ஸு ஐயோ இந்த டிப்ஸா, என் பேரே தெரில கைஸ். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் டிப்ஸ்னால் அந்த அறிகுறிகள். எப்படி இந்த கேமில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் போடுறேன். அதுக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு எத்தனை வியூஸ் செட் பண்ணுங்கள். நான் பொறுத்த வரைக்கும் ஒரு கொஞ்சம் வியூஸ் கொஞ்சம் கிடச்சாலே போதும். பயமாக இருக்குது, அம்மா வந்து ஓடி வந்து பிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணிட்டு, அது ஒரே ஒரு பயம். சரி, அதை நான் என்ன பண்ணிட்டேன், ஐயோ அப்பா ஃபோன் பேசுகிறேன் போடா உள்ள. இப்போ என்கிட்ட மற்ற ஒரு பொருள் இருக்கு எக்ஸ்ட்ரா, கீ விஷம், எலி மருந்தை வச்சு என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, காஃபியில் விஷத்தை கலந்து ஒருத்தனை கொல்ல போகிறேன். யாருன்னு உங்களை கண்டே பிடிச்சிட்ருப்பீங்க. யாருன்னு தெரிஞ்சா மறக்காமல் என்ன சொல்லுவேன், கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. ஸோ இதோட நம்ம பார்ட் 1 எண்ட் பண்ணிக்கலாம். பார்ட் 2 கூடிய சீக்கிரம் வரும், நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ அதேமாரி நீங்கள் பார்ட் 2 வரணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ bye ஃப்ரம் மீ.